ஒருநாள் காலை பசு ஒன்று பச்சை புல்வெளியில் அமைதியாக புல்களை மேய்ந்து கொண்டிருந்தது. பசு அந்த பச்சை புல்களை ரசித்து மேய்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு புதருக்குப் பின்னால் நரி ஒன்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த பசு வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது என்று நரி நினைத்தது. ஆனால் தனியாக அந்த பசுவை பிடிக்க முடியாத அளவுக்கு அது பெரியதாக இருந்தது. எனவே நரி ஒரு தந்திரம் செய்தது. நரி பசுவிடம் வந்து, எனக்கு உதவி தேவை என்று கேட்டது. காட்டில் உள்ள ஒரு குழியில் சிறிய விலங்கு ஒன்று சிக்கியுள்ளது. வலிமையான ஒருவரால் மட்டுமே உதவ முடியும் என்று நரி சொன்னது. பசு ஆச்சரியப்பட்டது. ஓ, அது தீவிரமாகத் தெரிகிறது, சீக்கிரம் போகலாம் என்றது. பசு நரியை பின்தொடர்ந்து காட்டின் உள்ளே சென்றது. அவை தூரமாக நடந்து சென்றபோது பசு நினைத்தது, ஏதோ தவறாகத் தெரிகிறதே. பசு நரியிடம், குழி எங்கே என்று கேட்டது. இன்னும் சிறிது தூரம்தான் என்று நரி ஒரு தந்திரமான புன்னகையுடன் சொன்னது. திடீரென்று பசு நின்றது. காடு மிகவும் அமைதியாக இருந்தது. அங்கு குழியில் சிக்கிய விலங்குமில்லை, குழியும் இல்லை. நரி பாய்வதற்கு தயாராக இருந்தது. அப்போது மரங்களில் இருந்த சில பறவைகள் சத்தமாக சத்தமிட்டன. அந்த சத்தம் நரியை பயமுறுத்தியது. நரி பயந்து காட்டுக்குள் ஓடியது. பசு அமைதியாக புல்வெளிக்குத் திரும்பிச் சென்றது. பசு நினைத்தது, அடுத்த முறை நான் உதவி செய்வேன், ஆனால் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும்.